கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநரும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், சிபிஐ இன்றைய விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கடந்த செப்டம்பர் மாதம் 20 தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானனர். மேலும் 100க்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ ஏஎஸ்பி முகேஷ்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பகுதி பொதுமக்கள், தனியார் ஓட்டுநர்கள், அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இந்த பாதுகாப்பு படையினர், காவலர்கள், உடலுக்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள் மற்றும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் என தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் வரும் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக தவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள சூழ்நிலையில் நேற்று கரூர் வேலுசாமிபுரத்தில் துறை சம்பவம் நடைபெற்ற இடத்தினை மத்திய அமைச்சகத்தின் தடை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு அந்த சாலைகளை அளவீடு செய்து ஆய்வு செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கூட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பிரச்சார பேருந்து வாகனத்தை இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த பேருந்தின் ஓட்டுநரிடமும் அந்த பேருந்தின் பிரச்சார வாகனத்தின் நீளம், அகலம், பரப்பளவு, அதில் உள்ள கேமராக்கள் போன்றவற்றையும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளும் அதே போல மத்திய உள்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ராம்குமார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜயின் பிரச்சார வாகன ஓட்டுநரும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரண செய்தியாளர் அஜித்குமார் வழங்க கேட்கலாம். அஜித்குமார், சிபிஐ இன்றைய விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். கடந்த செப்டம்பர் மாதம் 20 தேதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானனர். மேலும் 100க்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி மேற்பார்வையில் சிபிஐ ஏஎஸ்பி முகேஷ்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் கரூரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி முதல் கரூரில் உள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பகுதி பொதுமக்கள், தனியார் ஓட்டுநர்கள், அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இந்த பாதுகாப்பு படையினர், காவலர்கள், உடலுக்கூறு ஆய்வு செய்த மருத்துவர்கள் மற்றும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள் என தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் வரும் ஜனவரி 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக தவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ள சூழ்நிலையில் நேற்று கரூர் வேலுசாமிபுரத்தில் துறை சம்பவம் நடைபெற்ற இடத்தினை மத்திய அமைச்சகத்தின் தடை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு அந்த சாலைகளை அளவீடு செய்து ஆய்வு செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று சிபிஐ அலுவலகத்திற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கூட்டத்தில் கொண்டு வரப்பட்ட பிரச்சார பேருந்து வாகனத்தை இன்று கரூர் சிபிஐ அலுவலகத்தில் கொண்டு வரப்பட்டு அந்த பேருந்தின் ஓட்டுநரிடமும் அந்த பேருந்தின் பிரச்சார வாகனத்தின் நீளம், அகலம், பரப்பளவு, அதில் உள்ள கேமராக்கள் போன்றவற்றையும் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகளும் அதே போல மத்திய உள்துறை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ராம்குமார். அஜித்குமார், தகவலுக்கு நன்றி.